இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட நான் சொல்றேன். ஒரு பொண்ணுகிட்ட, நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணுகிட்ட ஒரு வெஜிடபிள்ஸையும் வச்சுட்டு ஒரு ஜங்க் ஃபுட்ஸையும் வச்சு அது என்ன சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஜங்க் ஃபுட்ஸை தான் சூஸ் பண்ணுது. அது நல்லது இல்லை என்பது அந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய விருப்பம், தன்னுடைய டேஸ்ட், தன்னுடைய இச்சையினால் அது என்ன சூஸ் பண்ணிடுது? ஜங்க் ஃபுட்ஸை சூஸ் பண்ணிடுது, தீமையை தேர்ந்தெடுக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நன்மை தீமை இரண்டுமே நமக்கு முன்பாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம எதை தெரிந்து கொள்ளுதோம்? நம்மளுடைய சுய இச்சையினால, விருப்பத்தினால தீமையை தெரிந்து கொள்ளுகிறோமா என்பதுல நாம கவனமா இருக்கணும். உபாகமம் 30:19 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதை பத்தி, உங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்றேன்? ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீங்களும் உங்களுடைய சந்ததியும் பிழைத்திருக்கும்படி என்னது? ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு முன்பாக தான், நமக்கு முன்பாக தான் என்ன இருக்குது? ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நானே ஜீவனா இருக்கிறேன், இயேசுவே ஜீவனா இருக்கிறார், அவருடைய வார்த்தையே ஜீவ வார்த்தையா இருக்கிறது. அதன்படி இந்த உலகத்துல நாம அதை தேர்ந்தெடுத்து நாம போனோம் அப்படின்னா நாமளும் நம்மளுடைய சந்ததியும் பிழைத்திருக்கும்படி செய்வார். அதே இது நம்மளுடைய சுய இச்சையினால, தன்னுடைய சுய விருப்பத்தினால நம்ம தீமையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய சந்ததியும் அதன் மூலமாக என்ன பண்றோம்? பாதிக்கப்படுகிறோம். நம்ம இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுத்து ஜீவனை தெரிந்து கொள்ளும் பாதை, அதாவது இயேசுவினுடைய வழியவும் அவருடைய வார்த்தையின்படி அதை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துல வாழும் பொழுது அது நம்மளையும் நம்மளுடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. யாராவது தன்னுடைய விருப்பத்தின்படி, சுயமாக இச்சையின்படி நம்ம வழி விலகி போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையில நின்று நம்ம ஜீவனை தெரிந்து கொள்ளுவோம். அது நம்மளையும் நம்மளுடைய சந்ததிக்கும் என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.